நிம்மதியை கெடுக்கிற விஷயங்கள்ல உறவுகள் தவிர மற்றொன்று வந்து கையில கொஞ்சம் கூட வச்சுக்காம இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கடன் கூட வாங்கி ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டாங்க, நல்ல ஷேர் தான் வாங்கியிருக்காங்க, மார்க்கெட் டெம்பரரியே இறங்குது. 1/2% இல்லை, 1/4% இல்லை, 0.1% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை 0.25 போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன்னா எது, வேரியபிள் இன்கம் ரிட்டர்ன்னா எது அப்படின்னு பாருங்க. முதியோர் நல அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் V.S. நடராஜன் அவர்களுடைய பூங்காற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சீனியர் சிட்டிசன்ஸ் என்பது ஒரு மரியாதைக்குரிய ஒரு தகுதி, வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல. ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு ஆயுள் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது என்றால் வாழ்க்கை இரண்டாம் பகுதி, செகண்ட் இன்னிங்ஸ் என்று நான் சொல்லுவேன். அது மிக சிறப்பாக போகக்கூடிய, ஆனந்தமாக போகக்கூடிய ஒரு நல்ல பகுதி அது செகண்ட் இன்னிங்ஸ். அதில் சில பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்றும் மிக பிரமாதமாக இருக்க வேண்டும் என்றும் கொஞ்சம் கூடுதல் ரிஸ்க் எடுத்து அந்த இரண்டாவது பகுதியும் சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டு விடுகிறார்கள். நான் சில பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறதுல நான் பார்க்கிறேன், அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமாக நிம்மதியை கெடுக்கிற விஷயங்களில் உறவுகள் தவிர மற்றொன்று வந்து பணம். ரிட்டையர் ஆன உடனே கையில் ஒரு அளவிற்கு பணம் வரும். நீங்கள் வந்து பொதுத்துறையில் இருக்கீங்களோ, அரசு துறையில் இருக்கீங்களோ, தனியார் துறையில் இருக்கிறீங்களோ, குறைஞ்சபட்சம் சேமநல நிதி, ஒரு கிராஜுவிட்டி, நம்மளுடைய சேமிப்பு எல்லாம் வந்துவிடும். இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது, மொத்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல சிலருக்கு குழப்பங்கள், சிலருக்கு தவறான முடிவுகள் வந்துடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பணத்தை வந்து வெவ்வேறு விதங்களில் பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து அசட்டு, இன்னொன்று இன்கம். இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த சொத்து வாங்குறது வந்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சொத்தை வாங்கிடுவாங்க. ரொம்ப சீப்பாக வருது, நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லி. அந்த சொத்து சொத்தாக இருக்கும், மதிப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் உங்கள் ஆயுளில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. அதுலேருந்து வருமானம் வரலாம், அல்லது இடமா இருந்தால் அது கூட வராது. அது சொத்து மதிப்பு உங்களுடைய புக் பேலன்ஸில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. வருமானம் என்பது வந்து மாதம் மாதம் ஒரு பென்ஷன் வந்து விழுற மாதிரி, ஒரு வட்டி வந்து விழுற மாதிரி, ஒரு டிவிடெண்ட் வர்ற மாதிரி, வேறு ஏதோ ஒரு வரத்து இருந்து கொண்டே இருந்தால்தான் நம்ம வந்து வேண்டியதை செலவு செய்ய முடியும், யாருக்கும் கொடுக்கக்கூட முடியும். அதனால் ஒரு பெரும் பணத்தை நாம் கொண்டு போய் ஒரு சொத்தாக முடக்கி விடக்கூடாது. எல்லா சொத்தும் லிக்விடும் இல்லை, உடனே நினச்ச உடனே விற்க முடியாது. ஒரு வீடுனா வாஸ்தும்பாங்க, இடம்னா லொக்கேஷன்பாங்க, பக்கத்தில் என்ன இருக்கும்பாங்க. அதனால் ஒருவர் தன்னிடம் மொத்தமாக பணம் வர்ற போது கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு இல்லிக்விட் சொத்தில் போய் அல்லது தனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, சஃபகேஷன் சொல்லுவோம், கையில் கொஞ்சம் கூட வச்சுக்காமல் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கடன் கூட வாங்கி ஒரு நல்ல சொத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம் என்று யோசிக்க வேண்டும். ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன்ஸ், வேரியபிள் இன்கம் ரிட்டர்ன்ஸ்னு ரெண்டு வகை சொல்லுவோம். ஃபிக்ஸட் இன்கம்னால் நாம் என்ன பணத்தை கொண்டே முதலீடு பண்ணுறோமோ அதற்கு எவ்வளவு வருமானம் வரும் என்பது முன்கூட்டியே சொல்லுவாங்க. அது ஃபிக்ஸட், இவ்வளோ தான். ஆனால் அது குறையவே குறையாது. இந்த வேரியபிள் இன்கம்ங்கிறது உங்களுக்கு லக்கு இருந்தால் நிறைய வருங்க, மார்க்கெட் நல்லா இருந்தால் நிறைய வருங்க, இது டபுள் ஆகுங்க, ட்ரிபிள் ஆகுங்க என்று சொல்வதெல்லாம் வேரியபிள் ரிட்டர்ன். அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் அவசியம் செய்யணும். 20-25 வயசில், 30 வயசில், 45க்கு மேலே நாம் குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். 60க்கு மேலே பெரும்பாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நமக்கு லேசாக கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்றாலோ, நமக்கு வேறு வருமானங்கள் இல்லை, ஒரு பென்ஷன்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ பென்ஷன் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் விளையாண்டு பணத்தை கெடுத்துட்டா கூட, சொத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லிக்விட்டில் போய் மாட்டி விட்டுட்டா கூட, பென்ஷன் என்பது அவர்கள் ஆயுள் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் ஆயுளுக்கு பிறகு சில திட்டங்களில் மனைவிக்கு வரும். அதனால் அவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் பென்ஷன் போன்ற ஒரு, அதாவது பென்ஷன்னா ஒரு கணிசமான தொகை, நமக்கு தேவையான மொத்த செலவுக்கும் வரக்கூடிய பென்ஷன் போதுமானதாக இருந்தால் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன் தான் போயிடணும். ஃபிக்ஸட் இன்கம்னால் உறுதியாக அது வந்து பணம் வரும். ஐயோ என்னங்க 6%, 7% தானா வட்டி, 8% தானா வட்டி, 0.5% தானா கூட தர்றாங்க, இங்கே 1% கூட கொடுக்குறாங்களே அந்த ப்ரைவேட் டெபாசிட்டு என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. இப்போ நான் இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டு இருக்கிற 9ஆம் தேதிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி 4 நாட்கள் 4
அது ரொம்ப அதிபயங்கரமான செய்திகள் வந்தன. முதல்ல பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு உலகம் மொத்தமும் பங்குச்சந்தைகள் விழுந்தன, இந்தியாவிலையும் விழுந்தது. அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் பிரச்சனைங்கிறாங்க. அந்த வங்கதேச பிரச்சனையினால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏதாவதுனா திருப்பி பங்குச்சந்தைகள் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதற்கு இது போல் பல்வேறு செய்திகள், ஒவ்வொரு செய்திக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் அடையக்கூடிய வேரியபிள் ரிட்டர்ன் கிட்ட நீங்கள் வயதானவர்கள் போகக்கூடாது. அதற்கு காரணம் என்னென்னா, நமக்கு வந்து நிச்சயமாக வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற ஒரு இடத்துல இப்போது யங்ஸ்டர்ஸ்னால் அவங்க வெயிட் பண்ணலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டாங்க, நல்ல ஷேர் தான் வாங்கியிருக்காங்க, மார்க்கெட் டெம்பரரியாக இறங்குது, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து சரியாக வந்துடும், அவர்கள் காத்திருக்கலாம். நாம் காத்திருக்க முடியாது, தேவையில்லை. 8%ங்கிறதே ஒரு நல்ல வருமானம். ஜப்பான்லாம் 0.5% இல்லை, 0.25% இல்லை, 0.1% தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை 0.25 கூட்டியிருக்காங்க. பல ஆண்டுகள் அமெரிக்காவில் வந்து 0.5% தான் வட்டி விகிதம் இருந்தது. இந்தியாவில் தான் 7-8% இருக்குது. 7-8% போதும். இந்த இன்ஃப்ளேஷன் கணக்கு அதெல்லாம் போட்டு நம்ம கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம். காரணம், முதல் தான் முக்கியம். அடிப்படை முதல் தான் முக்கியம். ஏனென்றால் முதலையே கூட நாம் எடுத்து சாப்பிடலாம். நாம் அந்த காலகட்டத்துக்கு வயதானவர்கள் வந்து விட்ட பிறகு இதிலேருந்து வரக்கூடிய வருமானம் என்று முதலை வச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? அது யாருக்கான முதல்? அது நீங்களே சாப்பிடக்கூடிய உங்களுடைய சவுங்களுக்கான முதல் தான் என்று நான் நினைக்கிறேன். அதனால் ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன்னா எது, வேரியபிள் இன்கம் ரிட்டர்ன்னா எது அப்படின்னு பார்த்தா, வேரியபிள் இன்கமில் ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம். அதனால் ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ கரன்சியோ தங்கமோ இது போன்ற சந்தையோடு தொடர்புடைய விலை ஏறக்கூடிய இறங்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம், அல்லது கணிசமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும். யார்? பென்ஷன் மாதிரி ஒரு நிச்சய வருமானம், வாடகை கூட பரவாயில்ல, ஒரு நிச்சய வருமானம் தான். ஆனால் அது பென்ஷன் அளவுக்கு உறுதி கிடையாது. அப்படி ஒரு நிரந்தர வாடகையே ஒரு 40-50 வருது, அதுவே போதுங்க நான் இருக்கிற ஊருக்குன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் ஒரு நிரந்தர வருமானம் வராதவர்கள் ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன் போயிடணும். முதல்ல அதில் வரக்கூடியது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் டெபாசிட் திட்டம். ஒரு நபர் பேரில் 30 லட்சம் வரைக்கும் போடலாம். கணவன் மனைவி போடலாம். 8.25% வரைக்கும் இப்போ கொடுக்குறாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கிது. நல்ல கணிசமான வட்டி, அதில் போடலாம். அல்லது மந்த்லி இன்கம் ஸ்கீம் என்று அதில் 7.9% என்று நினைக்கிறேன், நம்ம அப்போ மாறுது. அதில் 9 லட்சம் ரூபா வரைக்கும் போடலாம். இது போன்ற திட்டங்களில் போட்டுட்டா, போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கு நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேரண்டி இருக்குது. இந்தியாவில் ஹையஸ்ட்டு செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு பேங்க்கில் போடலாம், நீங்கள் எஃப்டி போடலாம். ஒரு நபர் பேரில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பேங்க்கில் போட வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் அந்த பேங்க்கே கெட்டு போனால் கூட இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வந்துடும். அப்போது ஒரு நபருக்குனா ஒரு பெயருக்கு, இப்போ கணவன் பேருக்கு 5 லட்சம் போடலாம், மனைவி பேருக்கு தனியாக 5 லட்சம் போடலாம். அப்புறம் மனைவி பேரும் கணவன் பேருமா ஒரு 5 லட்சம், கணவன் பேரும் மனைவி பேருமா பேரை மாற்றி போட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோல்டர் இன்னொரு 5 லட்சம். அப்படி எப்படி போட்டாலும் ஒரு வங்கியில் ஒரு நேம் அண்ட் ஸ்டைல், நான் இப்போ சொன்னது நேம் அண்ட் ஸ்டைல், ஒவ்வொரு நேம் அண்ட் ஸ்டைலுக்கும் 5 lakhs வரைக்கும் டெபாசிட் ரீஅஷூரன்ஸ் கார்பரேஷனுடைய இன்சூரன்ஸ் இருக்குது. அது ஒரு பாதுகாப்பு. அதே போல் பல்வேறு வங்கிகளில் போடலாம். எந்த வங்கி கெட்டு போனாலும் கிடைக்கும். எல்லா வங்கியும் ஒன்றா கெட்டு போடாது. எல்லா வங்கியும் ஒன்றா கெட்டு போனால் கூட ஒவ்வொரு வங்கியும் தனித்தனியாக 5 லட்சம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்தளவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதனால் வங்கியில் போடுவதும் ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன் பரவலாக போடலாம். வங்கினா என்ன? போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வட்டி. வங்கினா போட்ட பணத்தை கூட எடுத்துடலாம். அந்த சௌகரியங்களுக்காக வங்கி யோசிக்கக்கூடிய ஒன்று தான். இன்னொன்று என்ன இருக்குன்னா, இல்லைங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் யாருக்கு, நான் இதையே எடுத்து சாப்பிடலாமே என்று சொன்னால், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சேர்த்துக்கொண்டே பீரியட் ஒன்று இருந்தது. இது எடுத்து நாம் கரைத்து கொண்டே வரக்கூடிய ஒரு பீரியடுக்கு நாம் இப்போ மலை ஏறி போனோம், உச்சிக்கு போயிட்டோம், மலையிலேருந்து உச்சியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி சேமிப்பு சேர்த்தாச்சு, செலவழிக்கலாம் தாராளமாக. அந்த மனப்பான்மை நிறைய பேருக்கு வர்றதில்லை, செலவழிக்கலாம். அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், எப்படி வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு கட்டுற மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டே வந்து அது சேர்ந்துக்கிட்டே வந்து அது சேர்கிற போது ஒவ்வொரு சமயமும் அது மார்க்கெட்டில் பிக்கப் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டினுடைய சந்தை மாற்றங்களை பொறுத்து அதனுடைய பண மதிப்பு கூடுதோ, அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு நீங்கள் ஒரு லம்சம் போட்டுடலாம். உங்கள்கிட்ட ஒரு பணம் வருது, ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்னில் கொஞ்சம் போட்டுட்டீங்க, ஒரேடியாக அது கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வேரியபிளும் போடலான்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தொகையை போட்டுட்டு மொத்தமாக போட்டுட்டு அந்த பணத்துலேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு நீங்கள் வங்கியில் கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா
மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு மாதம் 10,000 15,000த்துக்கான அளவு மியூச்சுவல் ஃபண்டை விற்று உங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சேர்ந்துருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸோட எண்ணிக்கை தான் குறையும். மிச்சம் இருக்க எண்ணிக்கை சந்தை மதிப்பை பொறுத்து உயரும் அல்லது இறங்கும். இது எஸ்டபிள்யூபி என்று சொல்வது. அதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே பென்ஷன் நம்ம பேச வேண்டாம், வந்தால் உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னோம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் சொன்னோம். சிஸ்டமேட்டிக்காக மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொன்னோம். மூன்றாவதாக பேங்க் எஃப்டிஸ் சொன்னோம். அதில் இன்சூரன்ஸ் பற்றி பேசிட்டோம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். இந்த வீடு என் பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையில்லை, என் மனைவிக்கும் எங்களுக்கும் தான், எங்களுக்கு வேறு வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும்னு சொன்னால் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் வீடை கொண்டு போய் நாம் எப்படி வாங்குவதற்கு கடன் கொடுத்து வங்கியிலேருந்து கடன் வாங்கி வீடு வாங்குகிறோமோ அது மாதிரி நம்ம பேரில் இருக்கிற வீடை கொண்டே பேங்க்கில் அடகு வச்சா அது மொத்தமாக ஒரு தொகை 50 லட்சம் அதுக்கு மதிப்பு என்று சொன்னால் அந்த 50 லட்சத்தை அவங்களுக்கு அந்த வீடை நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணால், எழுதியே கொடுத்துடல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, பட் அடமானமாக நாம் கொடுக்குற பட்சம் நம்ம மாதம் எனக்கு 20,000 கொடுங்க 30,000 கொடுங்க என்று சொன்னால் கொடுத்து கொண்டே வருவார்கள் அந்த பணத்தை. அது கடைசியாக நம்ம 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ எத்தனை வருஷம் நம்ம இருந்து பண்ணுறோமோ அந்த அளவிற்கு அந்த பணம் கொடுத்த பணத்தை கழிச்சுக்கிட்டு அதற்கான வட்டியும் கழிச்சுக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நபர் கொடுத்த நபருடைய ஆயுசு முடிகிற பொழுது அவர்கள் குடும்பத்தாரும் அதற்கு நான் இல்லைங்க அந்த வீடு நீங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க மிச்சம் இருந்தால் என்று சொன்னால் அந்த வீடை அவங்க அடமானமான விலைக்கு விற்று மிச்ச பணத்தை கொடுத்துருவாங்க. அப்போ கையில் இருக்கிற ஒரு பணத்தை நம்ம குடியிருந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வீடு, ஆனால் அது பேங்க்கில் அடமானமாக இருக்குது. அதுலேருந்து நமக்கு வட்டி இல்லை, அசலையே ஓரளவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீடை விற்கிற போது அந்த அசலை கழிச்சுட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். இதை பற்றிய விவரங்கள் நீங்கள் இன்னும் கூடுதலாக வங்கிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாம் ஒரு பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்வதற்கு. பணம் தொலைந்தால் தான் நிம்மதி என்ன என்று நமக்கு தெரிய வரும். பணம் ஒழுங்காக இருக்கிற போது நிம்மதி நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அதனால் இனி எப்படி கையில் விக்கெட் கம்மியாக இருக்கிற போது ஒரு பேட்ஸ்மேன் அடித்து ஆடக்கூடாதோ, டிஃபென்ஸ் தான் பண்ணணுமோ, அது மாதிரி இந்த அளவிற்கு வருமானம் வந்தால் போதும். நம்முடைய பணத்திற்கு மிக முக்கியமான தேவை பாதுகாப்பு, ரெண்டாவது தேவை லிக்விடிட்டி, மூன்றாவது தான் ஈல்ட். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.